Hi friends, welcome to Relaxed Recipes. இன்னைக்கு நல்ல மொறுமொறுன்னு மட்டன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போதுமே நம்ம சிக்கன் 65 தானே பண்ணுறோம். ஒரு தடவை இந்த மட்டன் 65 செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். எப்போ மட்டன் எடுத்தாலும் இதை தான் நீங்கள் செய்ய விரும்புவீங்க. 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் மட்டன் எடுத்துருக்கேன். இதை நம்ம 65க்கு தகுந்தாப்பில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ப்ரெஷர் பேனில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மட்டன் 65 பொறுத்த வரைக்கும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தும் வேக வைக்கலாம், இல்லை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாலேயும் சேர்க்கலாம். சேர்த்து வேக வைக்கல இன்னுமே வாசம் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள், காரமான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சிக்கன் 65 நம்ம அப்படியே டேரெக்டாகவே மசாலா தடவி ஃப்ரை பண்ணிடலாம். ஆனால் மட்டன் 65 மட்டனை கொஞ்சமாக பக்குவமாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதில் 1 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கணும். நீங்கள் விசில் வைப்பீங்க அப்படின்னா 4 விசில் வேக வச்சுக்கோங்க. மட்டன் முழுசாக குக் ஆகிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தான் தண்ணி நிற்கிது, அதனால் அப்படியே எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி நிற்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 நிமிஷம் போல் அப்படியே அடுப்பில் போட்டு வைங்க, தண்ணி இஞ்சி வந்துடும். மட்டன் பதம் பார்த்திங்கன்னா நம்ம கையால் உடைக்கையில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் கொஞ்சம் 3/4 வாசம் வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு மட்டனை வேக வச்சுக்கணும். இது லைட்டாக அந்த சூடு தண்ணியை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மற்ற மசாலாக்கள் சேர்த்துடலாம். லேசான சூடு இருக்கையிலேயே மசாலா போட்டுறணும், இல்லாட்டியும் மசாலா பிடிக்காது. லேசான வெதுவெதுப்பாக ஒரு ஈரப்பதம் இருக்கையிலேயே மசாலா போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். முதல்ல 1 டீஸ்பூன் போட்டு தான் மட்டன் வேக வச்சுருந்தோம், அதனால் உப்பு அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை மூடி எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அதில் உள்ள ஈரப்பதத்தை பொறுத்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இதை வேக வைக்கல கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இது லாஸ்ட்டில் தான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரமாவது எடுத்து வச்சுக்கோங்க. நான் முதல் நாள் நைட்டு எடுத்து வச்சுட்டு மறுநாள் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா பொரிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா நல்ல கோட்டாக இருக்குது. எண்ணெய் நல்ல சூடானாக்கில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கண்டிப்பாக தீ குறைவாக தான் இருக்கணும், இல்லது கலர் சட்டுன்னு மாறிடும். உள்ளே இன்னும் நமக்கு 3/4 வாசி தானே குக் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் குக்காக வேண்டியது இருக்கும். அது குக் ஆகிறதுக்கு முன்னாலேயே கலர் மாறிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல நிதானமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் இந்த மாதிரி பக்குவமாக வேக வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறதுனால நல்ல அடி வரைக்கும் உங்களுக்கு வெந்துட்டுருக்கும். மேலேயும் நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும். நடுவில் இந்த மாதிரி லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்தாக்கில் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இது ஆறுன பிறகுமே ரொம்ப நேரத்துக்கு மொறுமொறுப்பு இருக்கும். இதே மாதிரி நம்ம அடுத்த இதையும் பொரிச்சு எடுத்துடலாம். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி அதில் போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ வாசமாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பூண்டு கூட தட்டி இதில் போட்டுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.